தளபதி விஜய் அவர்களை பத்தி. நல்லா ஆடுவாரு, எல்லாருக்கும் தெரியுமே. இல்ல சார், as a choreographer-ஆ அவங்ககிட்ட கேட்கணும், நான் இதுக்கே வர சொன்னேன். டேய் வேணாண்டா, நான் வரலடா. எனக்கு இப்போ கேரவன் வந்திருக்குல்ல, டான்ஸ் ஆடிட்டு உள்ளே போயிட்டு மூச்சு வாங்கிட்டு வருவேன். அப்பா மாஸ்டராக இருந்தார், வேறு வழி இல்லை, நமக்கு வரியே இல்லை, அதனால வந்தேன். தமிழில் இந்த மாதிரி இருக்கு, தமிழ் ஃபீல்டில். தெலுங்குலலாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. எஸ், நம்ம அருண் ஈவென்ட் சார்பாக நம்ம அருண் சார் ஒரு சின்ன லெட்ஸ் ஹேவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ அருண் சார் இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டே இல்லை, மாஸ்டர் இல்லைனாலும் இந்த ஈவெண்ட் இல்லை. ஸோ நம்ம அஜய் இஸ் வெல்கமிங் ஃப்ரம் வண்டர் விஷுவல்ஸ் இஸ் வெல்கமிங் ஆர் எங்க கைத்தட்டலாம். உங்க எல்லாரையும் கூப்பிட்டதே அவர் தாங்க. மாஸ்டர் ஓகே, எல்லாரும் சார்பாகவும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் அவங்க கிட்ட. இங்கேருந்தே கேட்கலாம். ஹவ் ஆர் யூ மாஸ்டர்? இப்போ நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன வெல்கம் பண்ணுறீங்களா? அப்போ தேங்க்யூ. நாங்கள் போட்டுடுறோம் சார், உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் உட்காந்துக்கலாம். ஓகே, அதாவது எல்லாம் பார்த்து வாயடிச்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு முன்னாடி அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தாங்க, இப்போ எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போயிருக்காங்க. கொஞ்சம் நகர்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, can I get another mic please? மைக் இன்னமும் கேரி பண்ணிட்டே இருக்கீங்கன்றது ஒரு கொஸ்டின், அதுக்கு லாஸ்ட்டாக சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டான்ஸர், ஆக்டர், பயங்கரமான ஒரு ஃபன் லவ்விங் பர்சன் அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு ஆஸ் பர்சனலாக எந்த ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? டான்ஸரா? கொரியோகிராஃபி. தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏப்ரல் உங்களுக்கு பர்த்டே, நானும் ஏப்ரல் பார்ன் தான். ஸோ அதனால ஹாப்பி பர்த்டே உங்களுக்கும். ஹாய் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நானும் ஏப்ரல் பார்ன் தான். இதில் இந்த விஷயம் சொல்லிடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, விஷ் யூ தி சேம் ப்ரோ. அண்டு எப்படி வந்து இவ்வளோ இயர்ஸாக வந்து இப்படி ஸ்லிம்மாக இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கொஞ்சம் டிப்ஸ், இது வந்து கொஸ்டின் கிடையாது, டிப்ஸ் சொன்னால் நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ்க்கு பார்த்துப்போம். நம்ம படத்தில் நடிக்கிறோம் இல்லையா, ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்மால் கொஸ்டின். அண்டு நீங்கள் டைரக்டர், கொரியோகிராஃபர், ப்ரொடியூசர், இதில் வந்து நீங்கள் கொரியோகிராஃபர் சொல்லிட்டீங்க. கொரியோகிராஃபர் அதர் தென் கொரியோகிராஃபி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த துறை உங்களுக்கு பிடிச்சது அதர் தென் கொரியோகிராஃபி? அதுதான் கொரியோகிராஃபியா? எந்த துறையில் பணம் வருதோ அந்த துறை தான். சூப்பர் சூப்பர். ஹலோ சார், குட் மார்னிங் சார். உட்காருங்கம்மா. சார் ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் படம் வந்து ஐயோ அந்த படம் வந்து நாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதாவது ஒரு ரெக்ரெட் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரெக்ரெட்டா? இல்லை, அவங்க தான் என்ன மிஸ் பண்ணியிருப்பாங்க. சார் உங்களுக்கு அப்போ எந்த ஹீரோயின் சார் டஃப் கொடுத்துருக்காங்க உங்கள் கோரியோகிராஃபியில்? அதாவது உங்கள் கூட ஆக்ட் பண்ணி பேசிக்கலாகவே நான் கோரியோகிராஃபியாக இருக்கிறதால என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்படி டஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். நானே கோரியோகிராஃபர் தானே, அவங்க என்னோட நல்லா ஆடணும், நல்லா பண்ணணும், என்னோட அவங்களுக்கு நல்ல பேரணுங்கிறத மைண்டில் இருக்கும். அதனால அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். நான் வணக்கம் மாஸ்டர், ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம். வித்தின் ஒன் கொஸ்டின்ஸ், என்ன ஏஜில் சார் நீங்கள் வந்து டான்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? நான் இருக்கிறேன் 8 or 9. ஓகே சார், 8 வயசு. இட்ஸ் மை கொஸ்டின். தேங்க்யூ. செக். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஆங்கர் நந்தினி. இப்போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நீங்கள் வந்து போக்கிரிலையும் ஒரு டான்ஸ் பண்ணி அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி அவர் ஆட வச்சிங்க. அதே மாதிரி கோட்லேயும் நீங்கள் ஆடிருக்கீங்க அவர் கூட. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால மாற்றம், பரிணாம மாற்றம் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருக்குது. அது ஒரு விஷயம். செகண்ட், அவர் வந்து டான்ஸை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக லேர்ன் பண்ணுவாங்க? ஆஸ் அ கொரியோகிராஃபராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட் வுட் யூ லைக் டு சே? புரியல. தளபதி விஜய் அவர்களை பற்றி. நல்லா ஆடுவாரு, எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை சார், ஆஸ் அ கொரியோகிராஃபராக அவர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் லேர்னரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். வெரி ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இஸ் a ஃபாஸ்ட் லேர்னர். ஓகே, அவ்வளோதானா? வணக்கம் சார், நான் ஹர்ஷாங்க.
இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட டான்ஸுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் இல்லை. நீங்கள் வந்து இந்து அப்படின்ற ஒரு மூவியில் வந்து நீங்கள் ஆக்டராக வந்து இன்ட்ரோ ஆனீங்க. அந்த படத்தில் பர்டிகுலராக வந்து ஏய் குட்டி முன்னால் அந்த சாங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களோட டான்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த எனர்ஜி, அந்த டான்ஸ் அங்கே பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த டான்ஸோட எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை அப்போ ஆடும்போது டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே நின்று ஜாலியாக இருப்பேன். இப்போ கேரவான் வந்திருக்குல்ல, டான்ஸ் ஆடிட்டு உள்ளே போயிட்டு மூச்சு வாங்கிட்டு வருவேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மாஸ்டர், வணக்கம். ஆயிமா மாஸ்டர், உங்களை வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டான்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த டான்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஸ்டைல் நீங்கள் ஆடினா வந்து உங்களை மீறி மெய் மறந்து நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் மாஸ்டர்? இல்லை, எனக்கு வந்து இப்போ நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது சொல்கிறேன், ஃபோக் சாங்கே வந்துட்டு இருந்தால் இன்னும் ஃபோக் சாங்கே வருது, வெஸ்டர்ன் சாங் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 4 months. அப்புறம் வெஸ்டர்ன் சாங்கே வந்தால் என்ன ஒரே வெஸ்டர்ன் சாங்காக வருது, ஃபோக் சாங் வருது. அப்புறம் டூயிட் சாங்கே வந்தால் குரூப் சாங் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது. இன்னொரு கேள்வி என்ன? அதான், எந்த ஸ்டைல் உங்களை மெய் மறந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆடுவீங்க? இல்லை அது வந்து ஒன்ஸ் ஒத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஏற்றிருந்து, லைக் ஹீரோஸ்க்கு நீங்கள் ஆப்வியஸ்லி கொரியோ பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் ஹீரோஸ் எங்களுக்கே மைண்டில் வரும். பட் வென் கம்ஸ் டு ஹீரோயின்ஸ் வந்து யார் வந்து சொன்னோடனே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க, இவங்க பயங்கரமாக ஆடுறாங்கப்பான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்? இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் பண்ணும்போது வந்து ராதா மேடம், ராதிகா மேடம், அமலா மேடம் அவங்க, அப்புறம் பானுபிரியா அவங்க, அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி அவங்க சூப்பர் அவங்க. அந்த மாதிரி அப்புறம் மீனா, ரோஜா, நக்மா எல்லோரும் நல்லா ஆடுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. அப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் டேவே நம்ம ஆஸ் அ கொரியோகிராஃபராக இவங்களுக்கு. அப்புறம் அவங்களும் விஜயசாந்தி அவங்க, விஜயசாந்தி மேடம் அவங்க, எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் ஒரு ஹீரோயின்னா நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் இதே வேலை தான், டான்ஸர் நம்மளது வேறு. பட் அவங்களுக்கு வந்து ஆக்டர் அது எல்லாமே பண்ணுவோம். தேர் ஆல் வெரி குட், எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க. தேங்க்யூ மாஸ்டர். ரம்பா, சிம்ரன் எல்லாம் சூப்பர் இல்லையா? சார் வணக்கம் சார். சார், ஆஸ் அ கோரியோகிராஃபராக நீங்கள் பெரியவங்களுக்கு டான்ஸ் கோரியோ பண்ணுறது கஷ்டமா இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறது கஷ்டமா சார்? பெரியவங்க என்ன யாரு? அடல்ஸா? அப்படி கேட்கல சார், இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கிட்ஸா? கிட்ஸுக்கு பண்ண மாட்டேன், சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. நான் எங்கப்பா அவ்வளோ ரொம்ப ரேராக தானே வரும். அப்போ நம்ம ஆளுங்க இருக்கும்பா, அப்போ நீ போய் பண்ணுப்பா அவங்களுக்கு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கொரியோகிராஃப் பண்ணுவேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதனால நம்ம கேட்கலன்னா கோவம் வந்துடும். தேங்க்யூ சார். மாஸ்டர், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர். தேங்க்யூ. முதல் வாய்ப்பு எனக்கு நேருக்கு நேர் இந்த மாதிரி விஷ் பண்ண கிடைச்சது மாஸ்டர், நன்றி மாஸ்டர். தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையுமே ஒரு கலைக்கிறீங்க மாஸ்டர். நீங்கள் உங்களோட முதல் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஹிட்டாக தான் மாஸ்டர். இந்த இடையில நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன மாஸ்டர்? அப்படி ஒன்றும் காரணம் இல்லை, கோ வித் த ஃப்ளோ தான். ஓகே மாஸ்டர். ஆனாலும் ஏ டு Z ஆல்ரவுண்டராக இருக்கீங்க மாஸ்டர் நீங்கள். தேங்க்யூ மாஸ்டர். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்க்கும்போது சூப்பராக இருக்கீங்க. டிவியில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்குது. என்னை வந்து ஃபெயில்டு பிரபுதேவான்னு என்னை சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி உங்கள் மூமெண்ட்டு ஸ்டெப்பு ட்ரை பண்ணி வீழ்ந்திருக்கேன், அடிபட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை பாடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு கோல் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் டைரக்டராகவோ இல்லை டான்ஸராகவோ ஒரு கோல் வச்சுட்டு அச்சீவ் பண்ணீங்களா, இல்லை அது இன்ட்ரெஸ்டோட வந்துச்சா உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி ஆனது வந்து சரியாக படிக்கலை வீட்டில். ரொம்ப அப்புறமா அப்பா மாஸ்டராக இருந்தார், வேறு வழி இல்லை எனக்கு, நமக்கு வழியே இல்லை, அதனால வந்தேன். ஆனால் கோல் வந்து நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் லெவலில் நான் பெரிய ஆளுன்னு நான் நினைக்கவே இல்லை. நினச்சதே வந்து இந்தியா லெவலில் பெரிய ஆளுன்னு தான் நினச்சி வந்தது. ட்ரீம் தானே, பெருசாக நினைக்கலாமே நினச்சேன். சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார், மாஸ்டர்,
இந்த டான்ஸ் ஈவெண்ட் வந்து இந்தியா லெவலில் அவர் வந்து இல்லை வேர்ல்ட் லெவலில் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதையும் தாண்டி இந்த டான்ஸ் கான்செர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நடக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா டான்ஸ் கான்செர்ட் நடக்கிறதுக்காக காரணம் வந்து அருண் ஈவெண்ட்ஸும் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ அந்த ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் பிரசன்ட் த கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் வைபோட ஸ்பான்சர் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்பான்சர் மிஸ்டர் உமாபதி அவர்கள் இங்கே இருக்காரு. அவரை நம்ம மேடைக்கு அழைச்சி நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ணுவோம் பிரபு மாஸ்டருக்கு. Sir, how happy are you to host this event, sir? எல்லாருக்கும் வணக்கம். நானும் அருண் அவர் ரமேஷ் முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து இளையராஜாவுடைய ப்ரோக்ராம் இதே நந்தனம் OMCயில் பண்ணோம். அப்போ நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்குள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னக்குள்ள இசைக்கு இசை நாணி, நடனத்துக்கு பிரபுதேவா, ஏதோ பாருங்க அப்படின்னு இவங்க போய் அவரை மீட் பண்ணாங்க. அம்மா ஹரியெல்லாம் பார்த்தோன்னே அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது இல்லாமல் ஓப்பன் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி பப்ளிக் முன்னாடி ஒரு 50,000 பீப்புள் முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பண்ண அவர் ஒத்துக்கிட்டது பெரிய பெரிய விஷயம். ஒரு 10 சாங்க்கு டான்ஸ் ஆடுறது வந்து எவ்வளோ எனர்ஜி வேணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு பெரிய டாஸ்க் தான் இப்போ நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். ஆல்ரெடி சக்ஸஸ் தான் சார். ட்ரெண்டிங் சென்னையில் ட்ரெண்டிங் நம்பர் 1 கான்சர்ட் நம்ம கான்சர்ட் தான் சார். இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் ஆக்கிடுவோம்ல நம்ம இன்னும். எஸ் எஸ் மாஸ்டர், எல்லா கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ ஸ்மால் கொஸ்டின். எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் எடுத்தீங்க. அந்த கான்செப்டே எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு. ஐ நோ சங்கீதா மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து வரல, டபுள்ஸ் படத்தில் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் வரல, ஆனால் இவர் வந்து என்னை வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு ஒரு 100 தடவை பண்ணு வந்துடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்க ஹீரோஸே ஹீரோயின்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது. பட் நீங்கள் ஏன் உங்களோட ஹீரோயின்ஸ் எப்போவுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? இல்லை, பேசிக்கலி நான் கோரியோகிராஃபர் இல்லையா, அதனால். ஓகே, இட்ஸ் வெரி, அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு சார் நைட்டு ஃபுல்லாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஐ திங்க் தட் இஸ் தி ஆன்சர். ஒரே ஒரு கொஸ்டின், நான் என்னத்தை கேட்குறதுக்கு மேலே? இல்லை மாஸ்டர், பரவாயில்ல. சரி மாஸ்டர், இப்போது டான்ஸராக நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்டர். இப்போ டான்ஸுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது டான்ஸராக ஒருத்தர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வரானா அவனுக்கு டான்ஸில் எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? இன்ட்ரெஸ்ட். ஆடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்களா சார்? அது ஹலோ மாஸ்டர், ஐம் சுப்புலக்ஷ்மி. எனக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது உங்கள்கிட்ட என்ன பேசுறது தெரியும். செக். ஆக்சுவலி இன்னைக்கு ஹக் டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ யாரை விர்ச்சுவலாக ஹக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் யாரை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹக் டே, வேலண்டைன்ஸ் டே. ஆகுடா, அவன் பையன் இருக்கான், பையன். தேங்க்யூ சார். மாஸ்டர், வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மியூசிக் கான்சர்ட் ஃபேமஸாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஷோஸுமே ரொம்ப பாப்புலராகவே இருந்திருக்குது. மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஆளுங்களாமே பண்ணிகிட்டு இருந்து அவ்வளோ வேல்யூஸ் இருந்தது. இந்தியாவில் அந்த அளவுக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? இப்போ இது பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன? வரலன்னு நினைக்கிறீங்க கேட்குறீங்க. நீங்களாம் தான் வர வைக்கணும், நீங்கள் தான் ஃபேமஸ் பண்ணி விடணும், உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின். அது இந்தியாவில் வந்து இப்போ பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்கள் அதான் அங்கே வர்றதுக்காக தான். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய ரிகர்ஸ் பண்ணலாம். ஆனால் 10 சாங் கண்டினியூ பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா ரீடேக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லைவ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் அது எப்படி எந்த மாரி ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது உங்களுக்கு? இல்லை, அது மாதிரி சேலஞ்சிங்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாருமே உங்கள் டைமை கொடுத்து வர்றீங்க, உங்கள் டைமை மதித்து அதை நான் மதிக்கணும் இல்லையா? ஏன்னா பாவம், நீங்கள் எல்லோரும் எவ்வளோ டைம் போனால் வராது இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்னோட ஃபுல்லாக கொடுப்பேன். இப்போ தப்பு ரைட்டு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன மிஞ்சி போனால் திட்டுவீங்க இல்லையா சரியாக பண்ணலன்னா. பட் ஆனால் என்னோட 200-300% நான் கொடுப்பேன், கொடுத்தே ஆவேன். அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட தான் இருக்குது.
உங்கள் டைமை நான் மதித்து நான் ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுப்பேன். அப்புறம் இன்னொன்று 10 சாங் இல்லை 20 அப்படிக்கான கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஷோ என்ன ஃபுல்லாக நம்மளே ஆடிட்டு இருக்க மாட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க அது டிக்கெட் பாருங்களா. எல்லாரோடதும் இருக்கும், அதில் என்னோடதும் மெயினாக இருக்கும். பட் அந்த பண்ணும்போது என்னோட 200% கொடுப்பேன். சார், ஹீரோயினோட ஹிப் மூமெண்ட் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹீரோயினோட ஹிப் மூமெண்ட் செம்மையாக இருக்குப்பா, சான்ஸே இல்லை அப்படி சொன்ன ஹிப் மூமெண்ட் எது? என் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அதுக்கு. சார் இன்னும் சார் ஒன்று இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க. தி பெஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து இத்தனை நாள் ஒரு 5 நாள் கோரியோகிராஃப் பண்ணேன், 3 டேஸ் கோரியோகிராஃப் அப்படி கோரியோகிராஃப் பண்ணக்கூடிய அது எப்படி நான் கோரியோகிராஃபருக்கும் எனக்குன்ட்டு இல்லை, எனி டெக்னீஷியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி, அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே எனி கிரியேட்டர் டெக்னீஷியனுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அப்புறமா திருப்பி இன்னொன்று பண்ணுவோம், நல்லா இருக்கும், அப்போ தோணும் திருப்பி நல்லா தானே பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு 6 மாதம் போனால் அது மாறிட்டே இருக்கும். அது போக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. போக இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். சார், ஆக்சுவலி another question. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த கன்சர்ட் நடக்குது இல்லைங்களா, ஸோ என்ன மாதிரி சாங்ஸ், என்ன மாதிரி ஒரு வைப் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கன்சர்ட்டில்? இப்போ இல்லை, இது வந்து இப்போது ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா டான்ஸ் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஆமாம்ல, அதே மாதிரி அங்கே வந்து கட் ஷாட் எடுக்கிறோம். அந்த உங்களோட எதிர்பார்ப்பை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் டெய்லி ரிஹர்சல் பண்ணுறேன், என்னோட 200% கொடுக்குறேன். ஸ்டெமினா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்போ போன வாட்டி கூட சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட்டாக ஆடிட்டு அந்த 5வது நிமிஷத்தில் மூச்சு அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதுக்கு 3 மடங்கு ஃபினிஷிங்கில் இருக்கணும். அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். சார், இந்த ஈவெண்ட் கடைசியில் எங்கள் எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறோம் சார். நாங்கள் எல்லாருமே எடுக்கப்போம். தேங்க்யூ சார். மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஐயோ, ஓகே மாஸ்டர், உங்களோட டியோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ராஜசுந்தரம் மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் டியோ வந்து பயங்கரமாக இருக்கும். ஃப்யூச்சரில் உங்களோட டியோ வருமா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அவங்ககிட்ட கேட்கணும், நான் இதுக்கே வர சொன்னேன். வேணாண்டா, நான் வரலடா, எனக்கு பயமாக இருக்குடான்ட்டான். ஓகே ஃபைன், எதிர்பார்ப்பான், பார்க்கலாம், நெக்ஸ்ட் வாட்டி வருவான். ஓகே. இந்த ஃபிட்னஸ்க்கு எப்படி, என்ன மாஸ்டர் சீக்ரெட் என்ன வச்சிருக்கீங்க? இத்தனை வருஷமா இதே மாதிரியே இருக்கீங்களே. நீங்கள் வந்தது லேட்டு, முதல்ல சொல்லிட்டீங்களா? நான் லேட்டாக வந்துட்டேனா? சரி, ஓகே ஃபைன். எஸ், ப்ரெஸ் கிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? 1 or 2 questions from the press side கேட்டாச்சு. ஓகே ஓகே, நான் உட்காந்துடுறேன். மாஸ்டர், எங்களுக்கு வந்து எனிஒன் கேன் டான்ஸுங்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே ஒரு டான்ஸ் மூமெண்ட் உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஹுக் ஸ்டெப் நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம் மாஸ்டர். போடுவோம், இப்போ வேணாம் மாஸ்டர், எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் தான் வேணும். இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள எங்களுக்கு வந்து பண்ண வச்சிருங்க மாஸ்டர் ப்ளீஸ். இவ்வளோ பேர் கூட எப்படி போடுறது? இல்லை, எல்லாரும் சேர்ந்து நீங்கள் அங்கே போடுவீங்க, நாங்கள் இங்கே போடுவோம். அங்க வந்து நாங்க கடல்ல ஒரு கரைச்ச ஒரு உப்பா இருப்போம் மாஸ்டர். இல்ல, இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ், நீங்க ஒரு ஸ்டெப் அங்க போடுங்க, நாங்க இங்க ஒரு ஸ்டெப் போட்டுக்கிறோம் ப்ளீஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாத்தீங்களா, எங்க இருந்தோ வந்து கடல் கடந்தெல்லாம் வந்திருக்காங்க மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர். நானும் எங்க இருந்தெல்லாம் தான் வந்திருக்கேன். தேங்க்யூ. அவர்கிட்ட கொடுங்க, அவருக்கு பேசுங்க. சார், இப்புள்ள மூவிஸில் பார்த்தீங்களா சாங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. டூயட் சாங்காக இருக்கட்டும், முன்னாடியே டூயட் சாங்காக இருந்தால் எத்தனையோ பேர் ஆக்ட் பண்ணுவாங்க, கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாமே மாண்டேட் சாங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? சாங் கம்போசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை பற்றி என்ன? ஆமாம், கரெக்ட் தான். ஆக்சுவலாக தமிழில் இந்த மாதிரி இருக்குது, தமிழ் ஃபீல்டில். தெலுங்குலலாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்டு தான். இப்போ வந்து ஜெனரேஷன் இங்கே இப்போ வந்திருக்கிற ஜெனரேஷன் தமிழ் ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் ஒரு டைப் தானே, அதனால ஓகே. மாஸ்டர், ஒன் மோர் கொஸ்டின் மாஸ்டர். ஆக்சுவலி இப்போ வந்து ஒன்றுமே பண்ணாமல் பயங்கரமாக ஆட்டம் ஆடுறாங்க மாஸ்டர் நிறைய பேர். ஆனால் பயங்கரமாக ஆட்டம் ஆடுற நீங்கள் இவ்வளோ தன்னடக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் மாஸ்டர்? அப்படியா? ஆமாம், எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியும் மாஸ்டர், யூ சோ ஹம்பிள், யூ சோ டவுன் டு அர்த் அண்ட் யூ ஆர் அன் அமேசிங் பர்சன்றது எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க்
ஹரிகுமார் மாஸ்டர் ஓகே இந்த ஷோவோட டிரெக்டர் இவ்வளோ பெரிய ஜாம்பவானை வந்து டிரெக்ட் பண்ணுற அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரோட வண்டர்ஃபுல் கொரியோகிராஃபர் ஹரிகுமார் மாஸ்டர் ஹீ இஸ் தி டிரெக்டர் ஆஃப் தி ஷோ ஸோ வி வெல்கம் ஹரிகுமார் மாஸ்டர் ஆன் தி ஸ்டேஜ். ஹாய் எவ்ரிபடி. இல்லை எல்லாம் நிறைய கேள்வி கேட்டீங்க, அவரும் சூப்பராக பதில் சொல்லிட்டாரு. ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய்ட் இட். இப்போ அது இல்லை முக்கியம், அது முக்கியம்தான் ஓவர். பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர் இண்டிவிஜுவலாக எந்த அளவுக்கு இந்த ஷோவை ரீச் பண்ண வைக்கிறீங்கன்றது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு வந்து டைமே இல்லை, ரிஹர்சல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது இவ்வளோ நேரம் ½ அன் ஹவர் தான் சொல்லியிருந்தேன் நான் அஜய்க்கு. பட் ஹி ஸ்பெண்ட் ஸோ மச் டைம். அதோட ரிசல்ட்டு உங்களோட இதில் நான் பார்க்கணும் இன்றைக்கி, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜான்சன் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீம், ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் a few words. இல்லை அவர் பேசிட்டோம். ஓகேம்மா, தேங்க்யூ. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் நாங்கள்ல. நான் அப்படி திரும்பிக்கிட்டுமா?